வாடா வாடா பண்ணு. இங்கே பண்ற பாஸ், நாளைக்கு இந்த வீட்டை உங்கள் பேரில் மாற்றுறாங்க. உயிரெலாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க, கிளம்பிடலாம். அதை நான் பார்த்துக்கிறேன். நீ இங்கேருந்து ஹோட்டலுக்கு அமைச்சுக்கோ. ம். பாஸ், என்னையா? நீங்கள் சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். நான் பயத்தை எதிர்கொள்ளலான்னு முடிவு பண்ணிட்டேன் பாஸ். சரத், வெரி குட்யா. ஆமாம். ஜெய் சாம்பார்ஸ், என்னடா ரெண்டு பேரும் ஓவரா கொஞ்சிட்டு இருக்கீங்க? இட்டா கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சுப்பீங்க போல. இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஓவராக இருக்கு. நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாது. வா, நம்ம வெளி பாத்திரம் போய் பண்ணுவோம். குறைக்காதடி. ரெண்டு பேரும் பாத்ரூம்ல போய் என்ன பண்ணுவானுங்க? ஓ, நான் வேணா ரெடி பண்ணட்டுமா? இல்லை பாஸ், இது என் பயம். இதை நானே எதிர்கொள்கிறேன். சூப்பர் சரத், ரொம்ப பெருமையாக இருக்கு. நான் வெளில வெயிட் பண்ணுறேன், நீ ட்ரை பண்ணு. ஆல் தி பெஸ்ட். ஓகே பாஸ். ம். வாடா வாடா பண்ணி வாடா வாடா படி முஜாயா. வாடா வாடா பண்ணி முஜாயா. பண்ணி முடிச்சு வாங்க. நான் சொன்னேன்ல பாஸ், படி முஜாயா வருவான்னு. எப்படி டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டா பாருங்க. பயத்து கண்ணில் மர புள்ள மரன்னு இப்படி அடியா விட்டீங்களே பாஸ். தம்பி, உன் பட்டா ரெடி ஆச்சுப்பா. இதில் கையெழுத்து போட்டால் அந்த பங்களா உங்களோடது. ஏய் கிரண், ஏடா இப்படி உம்முன்னு வர? இல்லை, இவ்வளோ நாள் நம்ம சரத்தை தான் சந்தேகப்பட்டு இருந்தோம். ஆனால் அவனையே ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சிருக்காண்டி. அதான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. ஒருவேளை அந்த ஷரத் சொன்ன மாதிரியே பண்ணி முஞ்சி வாய வந்திருப்பானோ? ஏச்சி, லூசு மாதிரி பேசுகிற. நானே வீட்டுக்கு திருட வந்திருப்பானான்னு யோசிச்சுட்டு இருந்தா நீ அவனை மாதிரி முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் சொன்னேன். சும்மா சும்மா எரிஞ்சு விழாது. உள்ள போலாங்களா? கண்டிப்பா சார், உள்ள வந்து பாருங்க, அப்புறம் நீங்க வெளில போகவே மாட்டீங்க. Wow, what a man. உங்களுக்கு சாப்பாடுலாம் எப்படி? அவங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிடுவேன். சாணி கொடுப்பாங்க, சாப்பிடுறியா? என்னடா இவ கொஞ்சம் கூட டேஸ்டே இல்லாம அவன் பின்னாடி ஓடுறா? விடு விடு, பசியில் இருக்கும்போது தட்டில் பிரியாணி வந்தாருன்னா பழையது வந்தாருன்னா. என்னது இது, அருமையா இருக்கே. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓ, நான் ஏதோ தேவலோகத்து அமிர்தம் இல்லைன்னு நினைச்சேன். ஓங்க, சும்மா என்ன வெக்கப்பட வைக்காதீங்க. அது எப்படியா எங்கேயும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் மட்டும் நிலநடுக்கம் வந்திருக்கு? தெரில பாஸ். இப்போ அதோட முக்கியமான விஷயம், என் தங்கச்சி அந்த தடியாக போய் ரொம்ப நேரம் ஆகுது. விடியா, கஸ்டமர் சர்வீஸ் கரெக்டாக பண்ணுறா. பாஸ், மேலே இருக்கிறது என் தங்கச்சி. ஐயோ, எங்க அந்த வெக்கப்படுற மூஞ்ச கொஞ்சம் காட்டுங்க பாப்போம். சும்மா காட்டு சரண்யா. காட்ட மாட்டியா? நானே வந்து பாக்குறேன். பாரு சரண்யா. போங்க, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சரண்யா, காட்டேன். காட்டுன்னு சொல்றேன்ல. சரண்யா, கவு தர. உள்ள என்ன நடக்குது? கவு தர சொல்றேன்ல. இவன் ஒருத்தன் சும்மா நோய் நோய்னு வேற வேலையே இல்லை இவனுக்கு. ச்சே. சரண்யா, சரண்யா, வர வர. ஏய், என்னாச்சு? என்ன கஷ்டப்பட வேலை? ஓட்டில மாட்டிருக்கு. ஓகே மாட்டிருக்கு. லாக் பண்ணிருக்கீங்க. மெதுவா. அவசரப்படாதீங்க. ஆவி.
ஏன்டி கிரில் கம்பி எடுத்து அவன் மண்டையில சொன்ன? போடா லூசு. நீ தாண்டா அவனை கதவால அடிச்சு கொன்னுட்ட. நானா? என்னடி சொல்ற? என்னது இது? அட பாவிகளா, அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து இவனை கொண்டுட்டீங்களே. இல்ல பாஸ், இது கொலை இல்ல, கொலை மாதிரி ஆக்சிடென்ட். இவ்வளவு நாள் செத்தவங்களை தான் புதைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாமளே ஒரு ஆள் காலி பண்ணி புதைச்சிட்டு இருக்கோம். நாமளே வா, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் கஷ்டப்படணும்? பாஸ் பாஸ் பாஸ், இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்களேன் ப்ளீஸ். சரி தூக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். ஐயோ இவ யாரியா? இது ஹோட்டலா சுடுகாடா? தேவையே இல்லாம இவையே குழிக்குள்ள விழுந்தா? பாஸ், இவன் தான் அன்னைக்கு நான் பாத்ரூம்ல பேக்ல இருந்து அடிச்சான். செக் பண்ணியா? நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ், இவன் ஃப்ரைட் ரைஸ் தானே பாஸ். இப்போ புரியுது நம்ம ஹோட்டல் ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்கே போகுதுன்னு. அநியாயமா உங்களையும் மேடத்தையும் சந்தேகப்பட்டேன் பாஸ். சாரி பாஸ். சரி, அவனை வெள்ளையிடு. அட பாவி, உயிரோட தாயா இருந்திருக்கான். இப்போ இல்லை பாஸ், ரெண்டாவது கொலை பண்ணிக்க சரத். நீங்களே பார்த்தீங்களா, திடீர்னு இருந்துச்சு பயம் காட்டிட்டான். அதான் இதே என் அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க பாஸ். இதுக்கு மேல எல்லாம் முடியாதியா? போயா, இந்த தடியில புதைக்கவே தம்பி இல்ல. இந்த கிழமை வேற. நீ ஒன்று பண்ணு, இந்த கிழவனை தூக்கி நம்ம ஸ்டோர் ரூம்ல போடு. முதல்ல இந்த குண்டனை புதைப்போம். ஓகே பாஸ், ரொம்ப நன்றி. எந்த நேரமும் இப்படியே தான் இருக்கும். யோ சரத், ரெண்டு கொலையை பண்ணிட்டு அங்கனே ரேடியோ நோண்டிட்டு இருக்க. சும்மா கத்தாதீங்க பாஸ், இந்த சாவுலலாம் ஏதோ மர்மம் இருக்கு. ஊன் தப்ப மறைக்க மர்மோ கர்மம் அடிச்சு விடாத. அப்படி இல்லை பாஸ், ஒருத்தர் ஓகே, 2 பேர் ஓகே. ஆனால் வரவங்க எல்லாரும் சாவுறாங்கன்னா இதில் வேற ஏதோ மேட்டர் இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க பாஸ், நமக்கு மட்டும் எதுவுமே ஆகல. இங்கே கெஸ்ட்டாக வரவங்க தான் மேட்ரு. அவங்க வர்றாங்க, ரூம் போடுறாங்க, சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அந்த ஃப்ரைட் ரைஸ் தான் கேட்குறாங்க. அதை சாப்பிட்டோன்னு செத்துறாங்க. அது அவங்க கேட்கலையா? உன் தங்கச்சி வேற எதுவும் செய்வாராதுன்னு நீ தான் அதை ஊட்டாத குறைய வித்துட்டு இருக்க. சரி, அப்போ அந்த பெல் செத்தவங்கள அந்த பெல் அடிச்சாங்கல்ல? கரெக்ட். இதில் ஏதோ பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. எனக்கு ஒரு செம்ம ஐடியா தோணுது. நம்மள ஒருத்தர் கெஸ்ட்டாக வந்து டெஸ்ட் பண்ணா. ஐடியா நல்லா தான் இருக்கு. சரி, அப்போ நீயே கெஸ்ட்டாக வந்துரு. ஐடியா கொடுத்தவனுக்கே ஆப்பா. சீட்டு குளிக்க போடுங்க பாஸ். இந்த மினிக்கு பேர் தான் வந்திருக்கு. நான் ரெடி. வாங்க வாங்க, ரூம் போடலாங்களா? எனக்கு மாடியில பெரிய ஜன்னல் வச்ச ரூம் கொடு. இந்தாங்க. உங்களுக்கு சாப்பிட ஏதாவது? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அந்த வேலைக்கார பொண்ணியே எடுத்துட்டு வர சொல்லுங்க. இந்தா, உள்ள எதுவும் இல்ல, சும்மா கர்டன் ஆடுது அதான் ஆடுதுன்னு கூச்சல் போட்டு ஊற கூட்டாத. ஓகேவா? அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ முதல்ல கிளம்பு. ஆளை மூஞ்சியும் பார், விளக்கணும். எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். சரத், நீ வெளில போய் பார்த்துக்கோ. Okay, boss. நீ கார்டர் போய் பாரு. நான் இங்கே இருக்கேன். ஓகே. ஆஹா, செம்மையா இருக்காரு. எங்களெல்லாம் போக சொல்லிட்டு நீ மட்டும் அவளை தனியா ஓட்ட வழியா பார்த்துட்டு இருக்க. ஏச்சி, உள்ள என்ன நடக்குதுன்னு வேற எப்படி தெரியும்? அம்மா, நீங்க என்ன பண்ற? கீழே போ. எனக்கு தனியா போக பயமா இருக்குடா. நீ பயப்பட வந்தானே நான் அவனை வெளில அமிச்சேன். எதுவாக இருந்தா கூப்பிடு. போ போ ஸ்மிதா, போ. நான் தூங்க போறேன். அது சாதாரணமாக தான் சொல்லிட்டு போயேன்.
வயத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு மேடம், அதான் லைட்டாக சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஷோ ச்சே. ஏய் நீதான் பாட்டு பாடினியா? என்னடா இல்ல பயத்துல விசில் அடிச்சிட்டு இருந்தேன். விசில் இல்ல பாட்டு, நீ வாய் திறந்து பாடினியா? என்னடா பயமுறுத்துற? சரி, சரி. ஏய், இந்த பாட்டு தான் கேக்குதா? நல்லாவே கேக்குதுடா, ரொம்ப பயமா இருக்கு. இரு பார்க்கலாம். இங்க இருந்தா வருது. இந்த நேரத்துல யாரு? வேண்டாண்டா, பயமா இருக்கு. யோ நீ ஏன் கதவு தட்டுற? மேடம் தான் பாஸ் வெளில வச்சு பூட்டிட்டாங்க. நான் மூடல. என்னது, நீங்க மூடலையா? அப்ப யார் மூடுனது? யார் மூடுனது? முதல்ல நீ மூடு, இது ஆட்டோல காத்து தாள முடியும். இப்ப யாரு கதவு தட்டினது? எதுக்கு மேடம் பாட்டுலாம் பாடுறீங்க? யோ நான் பாடலையா? கிரண், இவனுக்கும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. மேல இருந்தா வருது, வாங்க போய் பாப்போம். வாங்க. சரியா? எதுக்கு தட்ட சரியா? கதவு தர. சத்தமே இல்ல. சரியா? உள்ள என்ன நடந்திருக்கு? கண்டிப்பா உள்ள என்ன நடந்திருக்கு? உங்ககிட்ட தான் பாஸ் இருக்கு. டென்ஷன் எந்த சமையல தெரியல. சீக்கிரம் பாஸ். இந்த லுக்குலாம் ஒன்றும் குறைச்சல, ஒரு சாவியை சரியா சொருக தெரியல. வாழ்க்கையில் நீங்க நான் எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. இல்லைனாலும் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. என் தங்கச்சியை காணும், என் தங்கச்சியை காணும் பாஸ். என் தங்கச்சியை பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி தங்கச்சியை கொண்டீங்க பாவிகளா. என் தங்கச்சி பாவம் பாஸ். அதே மாதிரி தங்கச்சி கொண்டீங்க பாவி. என் தங்கச்சி பாவம். யோ நிறுத்தியா? உன் தங்கச்சியே எந்த பேயும் தூக்கல, அவ என் கூடயே ஓடி போயிட்டா. ஓடி போயிட்டாளா? படிக்கிறேன் கேளு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, யாரும் என்னை மதிக்கவே மாட்டேன்றாங்க. எங்க அண்ணனும் கல்யாண வயசுல இருக்கிற எனக்கு கல்யாணம் பண்ணாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கான். என் வாழ்க்கைய நானே பார்த்து நல்லா பயந்தீங்களா? இவ்வளவு நீ தான் பயப்படுத்தியா? எப்படி சூப்பரா பயப்படுத்துறேனா? சி கேவலமா இருந்தது. காட். வா, சரியான மொக்க தங்கச்சி வச்சிருக்கே நீ. மொக்க தங்கச்சியா? நானா? ஆமா, பாட்டெல்லாம் பாரு எப்படி? பாட்டா? ஆமா. நான் இப்ப பாடுனேன். ஏய் மாதிரி விளையாடாத, நீ பாடுன. சீரியஸா சொல்றேன், எனக்கு பாடவே எங்க? டேய் கிரண், என் போன் எங்கேயோ வச்சுட்டேன், மேல இருக்கான்னு பாத்துட்டு வாயேன். ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடி, மேல தானே. நீ போய் எடுத்துக்க போ. சரியான தத்தி. லைட் வேற. வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாடா. யாரு 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 யாரு?
இவனா சித்தா என்னாச்சு? ஏய் இவன் எப்படிங்க வந்தா? தெரியலடா, இவங்க 2 பேரும் தான் கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருந்தாங்க. நீங்க வரங்க, எனக்கே நீங்க போர்வை வளர்க்கணும் தான் இவன் இருக்கிறதே தெரிஞ்சுது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. மேல கண்ணாடியில செத்து போனவங்க எல்லாம் வராங்க. யோ, என்னையா? இப்போ இந்த கொலையை மேடமுக்குள்ள என்ன சேர்ப்பீங்க? ஏய் சுமாரியா நீ வேற. ஸ்மிதா நீ பயப்படாத. எவனோ நம்ம கூட நல்லா விளையாடிட்டு இருக்கான். எவனு தான் தெரியல. சீக்கிரம் அவனை கண்டுபிடிக்கிறேன். நீ வா, பயப்படாத. நான் இருக்கேன்லம்மா. அவனை தூக்கி ஸ்டோர் ரூம்ல போடியா. ஓகே, boss. சரி சரி அழுவாரு. ஏய் நீங்க என்ன பண்றேன்னு பார்த்தா தெரியல. எருமை குரல்ல வேற கத்துற. அந்த மாதிரி நான் பேசல. பின்ன? பேய் தான் பேசுச்சு. சரி சரி அழுவாத. நம்ம பேக் நாளைக்கு பேசிக்கலாம். படுவா. இனிமேல் நம்ம லைஃப் வேற மாதிரி.